வரைக்கும் தன்னுடைய 97 வயசு வரைக்கும் பெண்கள் விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய வழியில் வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய வழியில் வந்த நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவிலேயே முதன்முறையா பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருக்குன்னு சட்டத்தை கொண்டு வந்தது இந்தியாவிலே முதன்முறை நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, பெண்கள் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, காலேஜுக்கு போகணும், காலேஜுக்கு போனா மட்டும் பத்தாது, வேலைக்கு போகணும், பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கணும்னு திட்டத்தை புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேமா, இந்தியா முழுக்க பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போறாங்கல்ல, மொத்த சதவீதம் எவ்வளவு தெரியுமா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு படிச்சுட்டு வேலைக்கு போற பெண்களுடைய சதவீதம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 24%. வெறும் 24%, 24%. ஆனா தமிழ்நாட்டில் நிலைமை நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் படிச்சுட்டு பெண்கள் எத்தனை சதவீதம் தெரியுமா பேர் வேலைக்கு போறாங்க? கிட்டத்தட்ட 54% பேர் வேலைக்கு போறாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் கலைஞர் அவர்களும் பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய தலைவர் அவர்களும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனை. அதுதான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் என்னன்னா, அரசு பள்ளியில ஒரு மாணவி படிச்சாங்கன்னா அவங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கு போய் சேர்ந்தாங்கன்னா, அது அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜ் தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வங்கி கணக்குல மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டத்தில் வழங்கப்படுது. இப்ப அதே மாதிரி மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்கள் அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போனா அவங்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கிறாங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களுக்கு மேற்பட்டு மாதந்தோறும் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான திட்டமா இதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முன்னாடில பெற்றோர்கள் சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சமைச்சு வச்சுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு போறதுக்கு நேரம் இருக்காது, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. மதிய உணவு திட்டம் இருக்கு, அதில் போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டுருவாங்க. ஆனா தாய்மார்கள் பெற்றோர்கள் கவலையோட இருப்பாங்க, இவனை வெறும் வயிற்றுல அமிச்சமே, சாப்பிட்டானா, பள்ளிக்கூடத்துக்கு போனானா, படிச்சானா அப்படின்னு அந்த கவலையில இருப்பாங்க. அதை போக்குறதுக்காக நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இனிமே நீங்க உங்க பையனை ஸ்கூலுக்கு அமிச்சிங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சிங்கன்னா முதல்ல அவனுக்கு தரமான காலை சாப்பாடு, அதன் பிறகுதான் கல்வி. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 31,000 அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 18 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. எல்லாரும் கேட்கலாங்கல்ல, திராவிட மாடல் அரசுனா என்னன்னு? நம்முடைய திட்டம் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இப்போ நம்முடைய பக்கத்து மாநிலம் தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. தெலுங்கானா கர்நாடகா மட்டும் கிடையாது, நீங்க 3 நாட்களுக்கு முன்பு பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, கனடா நாட்டு பிரதமர், அமெரிக்கா மாதிரி கனடாவும் மிகப்பெரிய ஒரு நாடு, பணக்கார நாடு, கனடா நாட்டு பிரதமர் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த திட்டத்தினால பசங்க நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்னு சொல்லி கனடா நாட்டில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதுதான் உண்மையான திராவிட மாடல் அரசு. கிட்டத்தட்ட 31,000 அரசு பள்ளிகளில் 18 லட்சம் குழந்தைங்க தினமும் இந்த திட்டத்தில் பயன்படுறாங்க. நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 62,000 மாணவர்கள் தினமும் பயனடைஞ்சு வராங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் நம்முடைய அரசுடைய வெற்றி. கடைசியா நீங்க எதை கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல, அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, மகளிர் திட்டம் ஒண்ணு இருக்கு, அது கேட்காம விட மாட்டாங்க. அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கரெக்டா? எப்படி கரெக்டா உங்க மைண்ட் வாய்ஸை பிடிச்சேன் பாத்தீங்களா? தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, அனைத்து மகளிர் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. அதே போல சென்ற செப்டம்பர் கடும் நிதி நெருக்கடி, அதுக்கு மத்திய அரசே நமக்கு காசு கொடுக்கறது இல்ல, அது நான் சொல்றேன். இருந்தாலும் இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. இப்ப இந்த 8 மாசத்தில் மட்டும் கடந்த செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் 1,18,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் 15ஆம் தேதி ஆனா டான்னா அவங்களுடைய வங்கி கணக்கு வந்துருது. இங்க எத்தனை பேருக்கு மகளிர் உரிமை தொகை வருது? வந்திருக்கவங்க கை தூக்குங்க. கிட்டத்தட்ட 60-70% பேர் வந்திருக்கு. இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர்.
அது சரிபார்க்கப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். கண்டிப்பாக தகுதி வாய்ந்த மகளிருக்கு கண்டிப்பாக, ஏன்னா அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர், நானும் நிதித்துறை அமைச்சர் தான் அதற்கு பொறுப்பு. நான் உங்ககிட்ட பொறுப்பேற்றுக்கிறேன். தகுதி வாய்ந்த அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் விரைவில் இன்னும் ஒரு 5-6 மாதங்கள்ல வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பாக உங்களிடத்துல வந்து சேரும். எல்லாம் செய்வார், நம்பிக்கை இருக்கா? இப்ப அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாளா சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? இன்னும் குழந்தையே பிறக்கல. நம்முடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்கிறாரு. இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள பேர் வைக்க போறீங்களான்னு கேட்கிறாரு. எங்களுக்காவது நாங்க என்ன சொல்றோம்? யார் பிரதமரா வரணுங்கிறத விட யார் பிரதமரா வரக்கூடாதுங்கிறதுல திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா இருக்காங்க. எங்களுக்கு போன வாட்டியாவது நம்ம என்ன சொன்னோம்? கோ பேக் மோடி. ஞாபகம் இருக்கா? இந்த முறை என்ன சொல்ல போறோம்? கெட் அவுட் மோடி. போன முறை கோ பேக் மோடி, ஆனா இந்த முறை கெட் அவுட் மோடின்னு சொல்ல போறோம். நாங்களாவது எங்களுக்காவது குழந்தை பிறக்கல, பேர் வைக்கல. ஆனா திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் கேட்கிறேன், உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு? நீங்க பிரதமர், நீங்க பிரதமரா? திரு எடப்பாடி பாதம் தாங்கி பழனிசாமி பிரதமரா? போ. ஆனா முதலமைச்சர் ஆகிறதுக்கே அவர் டேபிள் சார்க்குள்ள பூந்து போனாரு. அவர் பிரதமர் ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணுவாருன்னு யோசிச்சு பாருங்க. எந்த எல்லைக்கு வேணா போவாரு. அதனால நீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய திட்டங்கள், நான் இந்த முறை உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நம்முடைய திட்டங்கள், சாதனைகள், என்ன செய்ய போறோம், என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எதையெல்லாம் சரி செய்ய போறோம், மகளிருக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கோம். ஒன்றிய பிரதமர் 10 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காரு. எத்தனை முறைமா வந்து தமிழ்நாட்டு மக்களை பார்த்திருக்காரு? தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாரு. கஜா புயல் அடிச்சப்ப வந்தாரா? இப்ப சென்னையில மிக்ஜாம் புயல் அடிச்சு 6 மாவட்டங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டது, வந்து பார்த்தாரா? பார்க்கல. தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6000 ரூபாய் கொடுத்தாரு. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வீடு இழந்தவங்களுக்கு புது வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு இழப்பீடு கொடுத்தார். இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுங்கன்னு. இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட நமக்கு கொடுக்கல. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு அப்ப தேர்தல், அப்ப ஒரு வாட்டி வந்தார். ஜனவரி 27ஆம் தேதி வந்து அவரும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் ஒன்றிய அரசு திட்டத்தை கொண்டு வரோம், எய்ம்ஸ் மருத்துவமனைய ஒன்றிய அரசோட திட்டம் அப்படின்னு சொல்லி வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. ஞாபகம் இருக்கா? நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சரி அடிக்கல் நாட்டிட்டு போனாங்களே, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எவ்வளவு தூரம் கட்டியிருக்காங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தோமா? பார்த்தா ஒரே ஒரு கல்லு தான் இருந்துச்சு. இந்த ஒத்த கல்லை வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையை நான் தமிழ்நாடு கொண்டு வந்துட்டேன்னு 2 பேரும், யார் மோடி அவர்களும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் தொடர்ந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வச்சது ஒரு கல்லு, அந்த ஒரு கல்லை நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்ல திருப்பி கொடுக்கவே மாட்டேன்னு. இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கம்மா, 2019ஆம் ஆண்டு மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனா அதன் பிறகு 5 மாநிலங்கள்ல, பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு அதெல்லாம் மருத்துவமனையா மாறி இன்னைக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. இதுதான் மோடி அரசுடைய லட்சணம். திமுக அரசுடைய சாதனை நான் சொல்றேன். மோடி அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறேன்னு சொல்லி இதுவரைக்கும் 1 ரூபா ஒதுக்கல. ஆனா நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில சொன்னார், சென்னையில சைதாப்பேட்டையில கலைஞர் 100 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொன்னார். 1 வருஷத்துல கட்டி முடிக்கிறேன்னு சொன்னார். 10 மாசத்துல கட்டி முடிச்சு இன்னைக்கு பொதுமக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்குமான வித்தியாசம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது மாதிரி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.